அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் தினம் தினம் புதிய சட்டம், அந்த வரிசையில இப்ப புதிய சட்டம் வெளியாகி உள்ளது. இனி வெளிநாட்டவர்களுக்கு செலவு அதிகம். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போறோம். அடுத்து டிரைவர்களை எச்சரித்த தி ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் மிக முக்கியமான வீடியோ வெளியாகி உள்ளது. அடுத்து வீட்டு தொழிலாளர்களின் சம்பளம் மற்றும் வங்கி கணக்கு தொடர்பான அறிவிப்பை வெளியிட்ட தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோல இருக்கு. வீடியோ ஃபுல்லா பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்ப வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் நாட்டில் நாளை முதல், அதாவது பாத்தீங்கன்னா டிசம்பர் 23ஆம் தேதி முதல் புதிய சட்டம் அமலுக்கு வர உள்ளது. குவைத்தில் கிலியோம் கானூன் ஜதீத் வந்துகிட்டே இருக்கும். அந்த வரிசையில இப்போ புதிய சட்டம் வர உள்ளது. குவைத் டைம்ஸ் பத்திரிகை வெளியான ஆதத்தின்படி ஒவ்வொரு ஷூனிசா தொழிலாளருக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் ஃபீஸ் இனி 50 குவைத் தினார் கிடையாதுங்க. அதுக்கு பதிலா டபுளா பாத்தீங்கன்னா 100 குவைத் தினார் என மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அறிவித்துள்ளது. அதாவது ஒவ்வொரு வெளிநாட்டவரும் ஒரு வருஷத்துக்கு விசா ரினிவல் செய்வதற்கு மொத்தம் 75 குவைத் தினார் செலவாகிறது. அதாவது ஹெல்த் இன்சூரன்ஸ் 50 குவைத் தினார் சேர்த்து. ஆனா ஃப்ரம் டுமாரோ அப்படி இல்லைங்க. இனி விசா ரினிவல் செய்ய மொத்தம் 135 குவைத் தினார் செலவு செய்ய வேண்டியதாக இருக்கும். அதுபோல ஃபேமிலி விசாவில் உள்ளவர்களின் குழந்தைகளின் ஹெல்த் இன்சூரன்ஸும் அதிகரிக்கப்பட்டுள்ளது. 17 வயதுக்கு உட்பட்டவர்களின் ஹெல்த் இன்சூரன்ஸ் 45 குவைத் தினார்ல இருந்து 125 குவைத் தினார் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. அதுபோல மனைவிக்கான ஹெல்த் இன்சூரன்ஸ் பாத்தீங்கன்னா 55 குவைத் தினார்ல இருந்து 125 குவைத் தினார் வரை உயர்த்தப்பட்டுள்ளது. இப்ப வரக்கூடிய இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. குவைத்துடைய புதிய ரூல் சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. Millions of expatriates in Kuwait will face a doubling of health insurance costs from 50 KD to 100 per person. Until recently, an expatriate's one-year residency in Kuwait cost 75 KD in total, including the health insurance fee. But starting December 23, 2025, that same one-year residency rises to 135 KD. For families, the shift is more significant. A child under 18 whose residency once cost 45 KD per year now costs 125 KD, like nearly triple the previous fee. A wife, previously 55 KD, also moves to 125 KD. As for domestic workers brought by expat sponsorship, rises from 10 KD to 100 per year. Kuwaiti families will still pay 10 KD for up to 3 domestic workers, but 100 KD will be applied to every worker after that. However, some categories remain exempt, like foreign wives of Kuwaitis, widows or divorcees with Kuwaiti children, or parents and children of Kuwaiti citizens, and also children of Kuwaiti women married to foreigners. So the question becomes simple. Who absorbs these increases? The employee, the employer, or the family? So let's break it down. Employers are required to cover residency and health insurance fees for their employees. How would this increase affect their financial situation? Will they make the same decisions for hiring and long-term workforce planning? What about expats with more than one child? Will the financial burden make them consider sending their families back home? In a statement, the Ministry of Health said that the fee hike will increase the revenue up to 200 million KD. But when these costs repeat every year, they gradually influence people's real-life choices. How will the new fees affect you? Tell us what you think in the comments below. அடுத்த ஒரு மிக முக்கியமான தகவலுங்க. குவைத்துல வாகனம் ஓட்டும் குவைத்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களை தி ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஒரு புதிய வீடியோவும் வெளியிட்டுள்ளது. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா, இதுதாங்க அந்த வீடியோ. குவைத் சாலையில் தாறுமாறாக வாகனம் ஓட்டியதற்காக 2 பேரின் வாகனத்தை தி ஜெனரல் டிராபிக் டிபார்ட்மெண்ட் பறிமுதல் செய்துள்ளது. அதே ஸ்பாட்ல அந்த 2 காரையும் ஜிசிபி இயந்திரம் மூலம் தூளாக்கியுள்ளது. ஒன்னு புதிய காரு, மத்தொன்னு பாத்தீங்கன்னா பழைய காரு. கார்கள் பறிமுதல் செய்யப்பட்டு காரின் ஓனரிடம் கையெழுத்து பெறப்பட்ட பின்பு கார்களை டெமாலிஷ் செய்துள்ளது. அதனால குவைத்துல உள்ள நம்ம ஆளுங்க வாகனம் ஓட்டும் போது குவைத்துடைய ரூல்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. நம்ம ஊர்ல ஓட்டுற மாதிரி குவைத்துல ஓட்ட முடியாது. அதே போல கார் ஓட்டும் போது சீட் பெல்ட் போடவும், சீட் பெல்ட் போடாட்டி 30 குவைத் தினார் ஃபைன். அதே போல கார் ஓட்டும் போது போன் பேசினா 75 குவைத் தினார் ஃபைன். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம சம்பளத்துல பாதி ஃபைன் கட்ட வேண்டியதாக இருக்கும். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல். குவைத்துடைய மத்திய வங்கியின் புள்ளி விவரத்தின்படி குவைத் நாட்டில் சுமார் 7,57,000 வீட்டு தொழிலாளர்கள், அதாவது ஹவுஸ் டிரைவர், ஹவுஸ் பாய், வீட்டு பணிப்பெண்கள் சராசரியாக 120 குவைத் தினார் வரை சம்பளம் வாங்கக்கூடியவராக உள்ளார்கள். ஒரு வருஷத்துக்கு பார்த்தோம்னா மொத்தம் கிட்டத்தட்ட 1.1 பில்லியன் குவைத் தினார் வரை. வீட்டு தொழிலாளர்கள் 90% பேருக்கு பேங்க் மூலமாக சம்பளம் வழங்கப்படுவதில்லை. நேரடியாக தொழிலாளர்களின் கையில் தான் சம்பளம் வழங்கப்படுகிறது. இதனை சரி செய்யும் விதமாக குவைத்துடைய தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் குவைத்தில் உள்ள அனைத்து வங்கிகளுக்கும் அதிரடியான உத்தரவை பிறப்பித்துள்ளது. அதாவது பாத்தீங்கன்னா உடனடியாக அனைத்து வீட்டு தொழிலாளர்களும் எளிதான முறையில் பேங்க் அக்கவுண்ட் ஓபன் செய்வதற்கு வழிவகை செய்யும் விதமாக பிரச்சாரத்தை அனைத்து வங்கிகளும் மேற்கொள்ள வேண்டும் என தி சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் உத்தரவிட்டுள்ளது. குவைத்தில் உள்ள 10% பேர், அதாவது வீட்டு தொழிலாளர் மட்டும்தான் வர்பா பேங்கில் வங்கி கணக்கை வைத்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வீடியோ பார்க்குற வீட்டு தொழிலாளர்கள்
உங்களுக்கு குவைத் பேங்க்ல அக்கௌண்ட் வைத்திருந்தால் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. அதே போல அக்கௌண்ட் இல்லாதவர்களும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃபிளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீன்ல தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. அதே போல பாத்தீங்கன்னா சவுதி விசா ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. மும்பை டு குவைத் 13,800 ரூபாய்க்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைத் டு மும்பை 25 குவைத் தினாருக்கு ஆகாஷ் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். சென்னை டு குவைத் 17,500 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 42 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 24,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 57 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 17,600 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 42 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 77 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 58 குவைத் தினாருக்கு எமிரேட்ஸ் ஏர்லைன்ஸ்ல பிளைட் எடுக்கலாம். அடுத்தோம் குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 290 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 998 ரூபாய் உள்ளது. இப்ப நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 43 தினார் 31 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 459 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.